ஹாய் கெஸ் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் அதுவுமா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்கா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து நல்ல பெரிய சைஸில் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்குல 5 ஸ்லைஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த ஸ்லைசஸ் ஒவ்வொன்றையுமே ஒரு 6 டு 7 பீஸ் அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாவும் போட வேண்டாம், ரொம்ப திக்காவும் வேண்டாம். மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வாணலி எடுத்து அதில் ஹாட் வாட்டரில் சால்ட் ஆட் பண்ணி இந்த பொட்டேட்டோஸையும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கடாயில் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டு எண்ணெய் சூடானதும் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம பாதி பொட்டேட்டோஸை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம எண்ணெய் இல்லாமல் ட்ரெயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இது நல்லா ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம வந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ 2 செட் ஆஃப் பொட்டேட்டோஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த 2 செட் ஆஃப் பொட்டேட்டோஸில் ஃபஸ்ட்டு செட் நம்ம ஃப்ரை பண்ணோம்ல அதை ஃபர்ஸ்ட்டு இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே செகண்டாக நம்ம ஃப்ரை பண்ண பொட்டேட்டோஸையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்படி ஆட் பண்ணி நம்ம செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது இது நல்லா வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடும். வெளியே ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் நமக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சால்ட்டு கொஞ்சமாக அப்புறமா தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணிடலாம். டாஸ் பண்ணி நீங்கள் வேணும்னா அடிஷ்னலாக சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதுவும் கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.